பரபரப்பான அரசியல் சூழலில் பீகாரில் எதிரெதிர் துருவங்களான நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் ஒரே விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இருவரும் ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்கிறதுக்காக செல்கிறார்கள். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த பயணம் அப்படிங்கிறது பார்க்கலாம். மக்களவை தேர்தல் வெற்றியில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே தொடர்வாரா இல்லையா என்பது குறித்த ஒரு கேள்விகள் நிதிஷ்குமார் பற்றி எழுந்திருக்கும் நிலையில் தற்பொழுது இன்று டெல்லிக்கு அவர் கிளம்பியிருக்கிறார். பீகார் மாநில பட்னாவிலிருந்து விஸ்தாரா விமானத்தில் அவர் தற்பொழுது கிளம்பியிருக்கிறார். ஆனால் அதே சமயம் அதே விமானத்தில் தேஜஸ்வி யாதவும் டெல்லி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவருடைய கூட்டமும் இன்று மாலை டெல்லியில் நடைபெறவிருக்கும் நிலையில் இரண்டு தலைவர்களுமே இந்த கூட்டங்கள் பங்கேற்பதற்காக டெல்லிக்கு கிளம்பியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக நிதிஷ்குமார் தற்பொழுது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடரப் போவதாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆனால் அதே சமயம் இந்தியா கூட்டணிக்கு மாறுவதாகவும் எந்த ஒரு கருத்துக்களும் அவர் தரப்பிலிருந்து தற்பொழுது வரை முன்வைக்கப்படாத நிலையில் இந்த ஒரு விவாதத்தில் ஒரே பயணம் என்பதும் அருகருகே அமர்ந்து பயணிப்பதும் என்பதும் அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வியை தான் தற்பொழுது டெல்லி வட்டாரத்தில் எழுப்பியிருக்கின்றன. மிக முக்கியமாக இன்று பிற்பகல் அவர் என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்பார் என்ற ஒரு கருத்தை பாஜகவானது தெரிவித்து வரும் நிலையில் தற்பொழுது இந்த ஒரு சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சரத் பவாரும் நிதிஷ்குமாரை தொடர்பு கொண்டு இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான ஒரு அழைப்பை அதிகாரப்பூர்வமாக கூட்டணியின் சார்பாக விடுத்துள்ள நிலையில் தற்பொழுது இந்த ஒரு விமான பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கூட்டணியில் மாநில ஆட்சியில் இருந்து அதன் பின்னர் கடந்த முறை தேர்தலின் பொழுது அவர்கள் இருவரும் பிரிந்து ஆட்சியை மாற்றி அமைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் கூட்டணி அமைத்து நிதிஷ்குமார் தேர்தலில் போட்டியிட்டு சுமார் 12 எம்பிக்களை இந்த மக்களவை தேர்தலில் பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாஜக ஆட்சி அமைப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு கட்சியாக தற்பொழுது நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் பங்கு வகிக்கும் நிலையில் தேஜஸ்வி யாதவுடன் அவர் பயணிப்பது எந்த மாதிரியான தாக்கத்தை இன்றைய அரசியல் சூழலில் ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வியை அனைவருமே எதிர்பார்த்திருக்கிறார்கள். பிற்பகல் நடைபெறவுள்ள 3 மணிக்கு நடைபெறவுள்ள கூட்டத்தில் நிதிஷ்குமார் பங்கேற்பாரா அல்லது 6 மணிக்கு இந்தியா உடனுடைய கூட்டத்தில் அவர் செல்ல போகிறாரா என்ற ஒரு கேள்வியை தான் தற்பொழுது அனைவருமே எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.